மூணுடைய வேற ஒரு சைட்க்கு போயிட்டு நிறைய மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கு சீனாவுடைய விண்கலம். இது வரைக்கும் அமெரிக்கா ரஷ்யா கூட மூணுடைய இன்னொரு சைட்க்கு போனதில்ல. ஆனா ஃபர்ஸ்ட் டைமா சீனா அந்த சைட்ல போயிட்டு நிறைய மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணிட்டு சக்சஸ்ஃபுல்லா எர்த்ல வந்து லேண்ட் ஆயிருக்கு. Tianji-6 அப்படிங்கிற ஒரு விண்கலம் செவ்வாய்க்கிழமை இன்னர் மங்கோலியா அப்படிங்கிற ஒரு பாலைவனத்துல தரையிறங்கி இருக்கு. இந்த விண்கலம் கிட்டத்தட்ட 2 மாசமா டிராவல் பண்ணிட்டு அதோடைய வேலையை முடிச்சுட்டு கரெக்டா வந்து லேண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சீன தேசிய விண்வெளி நிறுவனம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நம்ம எர்த்ல இருந்து மூனுக்கு இன்னொரு சைட் போறதுக்கு ரொம்ப தூரமா இருக்கு அப்படின்னும் மூணுடைய இன்னொரு பக்கத்துல கரடு முரடான நிலப்பரப்பு எல்லாம் இருக்கணும். இப்படிலாம் இருக்கிறதுனால அதை பத்தின ரிசர்ச் எல்லாம் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அதையும் தாண்டி இதுல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காட்டி எதுக்காக ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா மூன்ல ஏதாச்சும் தடயங்கள் இருக்கலாம் அப்படின்னு அதை வச்சு மூன்ல தண்ணி, ஆக்சிஜன், ஹைட்ரஜன் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் மூன்ல இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. சீனாவுடைய Tianji-6 இந்த விண்கலம் மே மாசத்தோட ஸ்டார்டிங்ல அனுப்பியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட 53 நாளா அதோடைய டிராவல பண்ணிருக்கு. இது சீனாவுடைய 6வது நிலவு பயணம். அது மட்டும் இல்லாம நிலாவுடைய இன்னொரு சைட ரிசர்ச்